விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆலை உரிமையாளர்கள் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிவண்ணன் வழங்க கேட்கலாம். மணிவண்ணன், வணக்கம். இது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் நடந்த பட்டாசு ஆலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். இது சம்பந்தமாக ஆலை உரிமையாளர், போர்மன் ஆகியோர் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது காலை நடந்த பட்டாசு ஆலை விபத்தில் திருத்தங்கல் பழனிப்பட்டியைச் சேர்ந்த பாலகுருசாமி என்பவர் உயிரிழந்தார். மேலும் தாயில்பட்டியைச் சேர்ந்த கண்ணன், ராஜசேகர், படந்தால் பகுதியைச் சேர்ந்த ராஜபாண்டி, வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் சேர்ந்த 5 பேர் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைப்பட்டு வருகின்றனர். ஆலை உரிமையாளர் கணேசன், காமராஜ் மற்றும் போர்மன் 3 பேர் மீது அஜாக்கிரதையாக, அதாவது உரிய பாதுகாப்பின்றி வழிமுறைகளை மேற்கொள்வது, அஜாக்கிரதையாக ஆலையில் உரிமையாளர் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியது சம்பந்தமாக 5 பிரிவின் கீழ் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது போர்மன் லோகநாத் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். மீது 2 பேரும் தலைமுறை உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.